சரிங்க. பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் லிக்விட் ஃபண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஸோ இப்போ பேங்க் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு முதலீடு பண்றீங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு இன்னைக்கு குறைந்த வருமானம் தான் கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3% வந்து காமனா வந்து எல்லா பேங்க்லயும் பார்த்தீங்கன்னா, 3% வரைக்கும் தான் வந்து வட்டி ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 3% வட்டி தான் வரும். இதுவே வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, உங்களுக்கு பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ட விட கொஞ்சம் வந்து அதிகமான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6லேருந்து 7% இன்னைக்கு காலகட்டத்தில 6லேருந்து 7% வரைக்கும் ஆண்டுக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 90 நாள் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது தான் இதோட இன்னொரு பெரிய இது. லிக்விடிட்டி அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து நம்ம எப்ப வேணாலும் நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வேணும்னா நம்ம ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்ல ஜிபே பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா லிக்விட் ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து 1 நாள் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு 1 வொர்க்கிங் டே. நாளைக்கு வந்து உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா, இன்னைக்கு ரிடெம்ப்ஷன் போட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க்ல வந்து பணம் வந்துரும்.